JSAM மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வேதமும் குறளும். இன்றைய குறள்: இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. பொருள் வரும் வழிகளை உருவாக்குவது, வந்த பொருள்களை தொகுப்பது, தொகுத்தவற்றை பிறர் கவராமல் காப்பது, காத்தவற்றை அறம் பொருள் இன்பம் நோக்கி செலவிடுவது என்னும் இவற்றில் திறமை மிக்கதே அரசு. வேதவசனம் சொல்லுகிறது, ராஜ குல மகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பெலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியம் உள்ளது. இன்னுமாய் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. திருவசனம் சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்திய தேசம் தேவன் தந்த தேசம், இயேசுவின் சொந்த தேசம், இரத்தம் சிந்தி மீட்ட தேசம், வேதத்தில் இருமுறை குறிப்பிடப்பட்ட தேசம், எழுப்புதலுக்கு வித்திடும் தேசம், பரமன் விரும்பும் தேசம். ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு தந்த இந்திய தேசத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் இந்திய தேசத்தை நேசித்து குடியரசு தினத்தை காணும்படி கிருபை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்கள் தேசத்தை ஆட்சி செய்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் உண்மையோடும் உத்தமத்தோடும் லஞ்சம் வாங்காதபடி உண்மையாய் மக்களுக்கு தொண்டாற்ற கர்த்தர் கிருபை தாரும். அவ்வண்ணமே ஒவ்வொரு குடிமக்களும் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து தீய பழக்கத்திலிருந்து விடுதலை பெறவும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் பொறுப்புள்ளவர்களாய் நடக்கவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.